அன்பானவர்களே, இன்று நாம் தெரிந்து கொள்ளும் இறை அறிவு பூர்வீக வழிபாட்டு முறையை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்வோம். பூர்வீக வழிபாடு முறை என்பது நம் முன்னோர்கள் நமக்காக சொல்லி தந்த பக்தி மற்றும் வழிபாட்டு செயல்கள். புரியுதுங்களா? இது கடவுளை வழிபடுவதற்கான மந்திரங்கள், பூஜைகள், தியானங்கள் மற்றும் பரிகாரங்கள் உள்ளடங்கிய ஒன்றுதான் இது பூர்வீக வழிபாட்டு முறை. இதுல பாத்தீங்கன்னா சில முக்கியமான வழிபாட்டு முறையெல்லாம் இருக்குங்க. அதை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சில நேரங்கள்ல கோயிலுக்கு போறோம், போயிட்டு சாமியை கும்பிட்டு இப்படியே வந்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாதுங்க. சில வழிபாட்டு முறைகளை நம்ம இன்னும் செஞ்சு பார்த்தோம்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு மேலும் மேலும் நல்லதே நடக்கும். அதுல நம்ம முதல்ல பார்க்க போறது அர்ச்சனை செய்வது. சாமிக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்றது, அந்த பழக்கத்தை நம்ம ரெகுலரா வச்சுக்கணுங்க. ஆமா, இது பூர்வீக வழிபாட்டுல ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. நம் பாரம்பரிய முறையில கடவுளை பக்தியுடன் வழிபடுவதற்கான ஒரு பொதுவான வழிமுறை தான் இந்த அர்ச்சனை பண்றது. சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூஜை பண்றது. பூஜை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்கள்ல, அதாவது இந்த சர்வேஸ்வர பூஜை, சிவ பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை, இந்த மாதிரி முக்கியமான பூஜைகளை நம்ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில நம்ம நல்லதுங்க. அதனால அதையும் நம்ம கடைப்பிடிப்போம். மூணாவது திருவிழாக்கள். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா திருவிழாக்கள்னா ஏதோ ஒரு பண்டிகை அப்படின்ற மட்டும் இல்லாம இந்த ஆன்மீக சம்பந்தமான திருவிழாக்கள், இப்ப நம்ம கோயில்ல விசேஷங்கள் இருக்குங்களா, குலதெய்வ வழிபாடுகள், அப்புறம் மற்ற சாமி சம்பந்தமான திருவிழாக்கள், இதெல்லாம் நம்ம பங்கு பெறணுங்க. இந்த பங்கு பெறது மட்டும் இல்லாம மாலை வழிபாடு, திருவாசல் பூஜை மற்றும் விருந்து கொடுக்கறது, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல நம்மளும் பங்கு வச்சுக்கணும். நம்மளும் அதை செய்யணும் நம்மளால முடிஞ்ச அளவு. சரிங்களா? அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம், பங்குனி உத்திரம், இதெல்லாம் முக்கியமான திருவிழாக்களாக நம்ம பூர்வீக வழிபாட்டு முறையில சொல்லப்படுதுங்க. அதனால இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ரொம்ப விசேஷமா நம்ம ஃபாலோ பண்ணணும். நாலாவது பரிகாரம் மற்றும் மந்திரங்கள். இது என்ன பரிகாரம் மற்றும் மந்திரங்கள்? அதாவது குறிப்பிட்ட நேரங்கள்ல மந்திரத்தை நம்ம சொல்றதும், தியானம் செய்யறதும், வேத பக்திகள் போன்றவற்றை செய்து வருவதும் ஒரு நல்ல பரிகாரமாக நம்ம பூர்வீக வழிபாட்டுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால இதுலயும் நம்ம டைம் எடுத்து பண்ணணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில மேலும் மேலும் நம்மளுக்கு நல்ல விஷயங்களே நடந்துகிட்டே இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எதுக்கோ ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா இன்னையில இருந்து நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் நம்ம ஆன்மீகத்திலையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. அது நம்மளுக்கு நல்ல வழிகளை மேலும் மேலும் தந்துகிட்டே இருக்கும். நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க அதை செய்து பாருங்க, அதுல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். இதுல குறிப்பா தியானம் செய்யறதுங்க. கோயில்ல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து இருந்து திரும்ப திரும்ப கடவுளின் மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா அது பெரும் மகிழ்ச்சியை நம்மளுக்கு தரும், மன அமைதியையும் கொடுக்கும். புரியுதுங்களா? இது பூர்வீக வழிபாட்டுல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. இந்த மாதிரி நம்ம பூர்வீக வழிபாட்டு முறையில நம்ம கண்டினியூவா செஞ்சு வரணும்னா நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம மனசு சுத்தமாகிறது, ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படுகிறது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன்.